இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ லோவாக காமிக்கிறாங்க. அவன் அங்கே நல்லாவே வந்துட்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. யார் தான் இந்த வேலை பண்ணி வச்சுருக்கதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். பார்த்தா அங்கே வந்து அந்த ட்ரக் மாதிரி அங்கே ஸ்மெல் எல்லாமே அங்கே வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் அங்கே இருக்கா. அவளோட நேம் வந்துட்டு ஷென். அங்கே நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் டே நான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இங்கே வச்சுருக்க போகிறேன், அதுக்கப்புறம் உன்னை விட்டுருவேன், நீங்கள் வந்து சேஃப்டியாக இருன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் தான் மீட் பண்ணுறா. இப்போ டாக்டர் நீ வந்துட்டு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து பண்ணலைன்னா 1 வீக் கூட தாங்க மாட்டேன், நீ இறந்து போயிடுவேன்னு சொன்னதும் எனக்கு அது நல்லாவே தெரியுமே அப்படின்றத சொல்லிட்டு எனக்கு அதை பற்றி கவலையுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கா. அப்போ நான் வந்து ரொம்ப வருஷமாக ஒருத்த மேலே ரொம்பவே க்ரஷ்ஷாக இருந்தேன், அது வேற யாரும் கிடையாது, லூ தான், நான் எப்படினாலும் கொஞ்ச நாளில் இறந்து போக போகிறேன், ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து அவன் கூட சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக தான் அவனை வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கேன், இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம், பட் இது என்னோட லவ் அப்படின்றத அவள் சொல்கிறான். சாகிறதுக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்ட பர்சன் கூட சேர்ந்து கொஞ்ச நாளாச்சு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு அவள் சொல்லிட்டு அங்கே வந்து வீட்டுக்கு போகிறா. போய் பார்த்தாங்க நம்ம ஹீரோவை காணோம். அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு அவன் எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோங்க வந்துட்டு பின்னாடி அங்கே அட்டாக் பண்ணதுமே இவங்க கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடுறா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிடுறான். ஏய் ஷென் அது நீதானன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே கையிலையுமே மெடிசன்லாம் போட்டுட்ருக்காங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணேன், நான் கொஞ்ச நாள் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த தண்ணியை நீ குடின்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குறா. அதையுமே வாங்கி அவன் குடிச்சிட்டு உன் பேச்செல்லாம் கேட்டு நான் இங்கே இருக்க முடியாது, இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது நான் வந்துட்டு ஒரு 7 days தான், அதுக்கப்புறம் இறந்து போயிடுவேன், ஸோ அது வரைக்குமே நீ என் கூட சேர்ந்து ஃபன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், என் ஆசையை நீ நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்னதும் உன் ஆசையெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அவனுக்கு தலையெல்லாமே சுத்த ஆரம்பிச்சிருது. இப்போ நினைச்சாலுமே இந்த வீட்டை விட்டு நீ போக முடியாது, ஏன்னா நீ குடிச்ச தண்ணியில் நான் மயக்க மருந்து கலந்துருக்கேன்னு சொல்கிறா. ஸோ அவனுக்குமே எங்கள் மயக்கமாக இருது. நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு நீ இப்போ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அவனை அங்கே கட்டி போட்டு வச்சுட்டு அவனை தான் அங்கே பெயிண்ட் பண்ணிட்டுருக்கா. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கா, கையை கழட்டி விடு, எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். நான் வந்துட்டு அப்படிலாம் கழட்ட மாட்டேன், நீ என்ன வந்துட்டு என்னை லைக் பண்ணிட்டுருக்கியா சொல்லு அப்படின்றத சேர்த்தங்க கேட்கும்போது அவன் எதுவுமே பேச மாட்டான். அப்போ அவன் உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு நான் பண்ணுறேன்னு சொன்னதும் பண்ணுவேன் நீ அப்படின்னா என் கூட சேர்ந்து நீ சாகுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். பாட்டு வந்துட்டு பேசிட்டாங்க, திரும்ப அங்கே பெயிண்டிங் பண்ணிட்டுருக்கா. இந்த பெயிண்டிங் வந்து பண்ணிட்டுருக்கேன், இது என்னோட ஆசை, நான் வந்துட்டு லைஃப்பில் நிறையா பண்ணணும்னு நினச்சேன், பட் எனக்கு வந்துட்டு டைம் இல்லை, நான் சேர்த்த பிறகு இந்த பெயிண்டிங் எல்லாத்தையுமே நீ எரிச்சிரு ஓகேவான்னு சொன்னதுமே அதையுமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லும்போது இத்தனை பேர் இருக்கும்போது நான் ஏன்னு சொன்னதும் ஏன்னா நான் தான் சொன்னேனே நான் ஒரு பைத்தியம்னு சொல்லிட்டு உன் மேலே ரொம்பவே க்ரஷ், அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே வேமா வந்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் அங்கே க்ளோஸ் ஆகுது. அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், என் கையை கழட்டி விடு, நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னதுமே அப்படின்னா ஓகே நீ ஃபஸ்ட்டு எனக்கு கிஸ் கொடு, நான் கையை கழட்டுறேன்னு சொன்னதும் அவனுமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ்ஸை கொடுக்குறான். அப்போ அங்கே வந்துட்டு அவள் ஃபைட் பண்ணிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பான்னு சொல்லிட்டு எங்கள் கையுமே கழட்டி விட்டுட்ருக்கா. அப்பாங்க நீ சரி நீ போய் வந்துட்டு இப்போ குளிச்சுட்டு வா, நீ வந்துட்டு நைட் நிம்மதியாக தூங்கணும் இல்லை அப்படின்ற சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். இவங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள பாத்ரூம்லேருந்து அவன் பயங்கரமாக கத்துற சவுண்டு கேட்டதுமே வேமா உள்ளே போய் பார்க்குறா. பார்த்தா ஆளை காணோம். இவன் பின்னாடி வந்துட்டு அவளை அங்கே அட்டாக் பண்ணி அங்கே மயக்கமாக்கிறான். இப்போ அவள் எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோவை காணும். அவள் என்ன போயிட்டானான்னு சொல்லிட்டு அவள் கவலையாயிட்டு இருக்கும்போது சாப்பாடு உனக்காக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வந்து சாப்பிடுன்னு சொல்கிறான். ஹீரோயின் நீ உண்மையிலே போயிட்டேன்னு நினச்சேன்னு சொன்னதுமே நான் போயிருக்கணும் அப்படின்ற சொன்னதும் ஏன் போல என்னை லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டதும் அவன் எதுவுமே பதில் பேச மாட்டான். அப்போ அவன் நீ வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதும் சரி ஓகே நான் இதுக்கப்புறம் பண்ணலைன்னு சொல்கிறா. நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஏன் என்ன நினச்சி உனக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கான்னு சொல்லி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டான். இந்த மாதிரி ரிப்போர்ட்டை எனக்கு வந்துட்டு இன்னும் 1 வீக்கில் இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டுமே நான் பண்ணுறது வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன்னா வந்துட்டு எனக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை, இப்படி வந்துட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணுன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் நீ ஏன் அப்படி பண்ணிட்டுருக்கா, ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதானு சொல்லி கேட்கும்போது என்னை பற்றி ரொம்ப கவலைப்படுறியே, என்ன லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நம்ம ஹீரோ உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணா சொல்லு நான் பண்ணுறேன்னு சொன்னதும் என்னை லைக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் அமைதியாக இருக்கான். என்னப்பா இப்போ தான் சொன்னேன் லைக் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனால் எதுவும் பேசாமல் இருக்கேன்னு சொன்னதுமே இல்லை என்னால் முடிஞ்ச லெவலுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினையுமே அங்கே வந்துட்டு அதே மாதிரி எங்கள் கட்டிலில் வந்து கட்டி போட்டு வச்சுருக்கான். ஹீரோயின் அங்கே வந்து ஃப்ளர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீ இப்படியே தூங்கு, நீ வந்துட்டு இப்படி தூங்கினாதான் நீ வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்தும் போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு புரியும்னு சொன்னதும் நீ சரியான ஒரு சீட்டர், நீ என்கிட்ட வந்துட்டு பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அப்பாங்க நம்ம ஹீரோ இதெல்லாமே உன்கிட்ட இருந்து தானே நான் கற்றுக்கிட்டேன் பேபி டால்னு சொல்லிட்டு அங்கே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போனதுமே இவ ரொம்பவே இங்கே வந்து கஷ்டமாயிட்டு ரொம்ப அமைதியாகிடுறா.
நெக்ஸ்ட் டே பார்த்தா 2 பேருமே அங்கே சோபாவில் ஒன்றா தான் படுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவளங்க நோட்டீஸ் பண்ணிட்டு, நீ என்னோட லைஃப்பில் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்ட்ரு ஆகிட்டு அப்படின்ற செட்டு பார்க்குறான். பிறகு அங்கே சமையல் பண்ணிட்டு இருந்தா அது இதுன்னு குறை பேசினதுமே அவன் முறைச்சது வாய முடிக்கிறான். அங்கே ஃபுட்டை கொடுத்ததுமே சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பாராட்டுறான். திரும்ப வந்துட்டு அங்கே பெயிண்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை போஸ் கொடுக்க சொல்லி பாடாக பற்றி வச்சுட்ருக்கா. திரும்ப அவனை அங்கே குப்புறக்க படுக்க வச்சு அவன் முதுகுலையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு பெயிண்டிங் பண்ணி அவனை போட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கா. பிறகு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவன்ட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இங்கே வந்துட்டு டைம் ஸ்டாப் பண்ணிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லும்போது, நான் வந்து உனக்காக வந்து பெஸ்ட்டான டாக்டர்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன், கண்டிப்பாக அவங்க உன்னை வந்து சரிப்படுத்திடுவாங்கன்னு சொன்னதும், என்ன லைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் அவங்க அவளை போய் இங்கே வந்துட்டு கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நீ உண்மையிலேயே பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொன்னதும் அவன் திரும்பவுமே அவட்ட அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு அவன் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வீட்டில் ஆளை காணும், அங்கே இருந்த பெயிண்டிங்ஸ் எதையுமே காணும். அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இப்படியே வந்து 7 இயர்ஸ் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பெயிண்டிங் அங்கே அந்த ஆக்ஷனில் வந்துட்டு ஏலம் விட்டுட்ருக்காங்க. அங்கே எல்லாருமே வந்துட்டு அதை ஏலம் கேட்டுட்ருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே என்ட்ரி ஆகுறான். இவன் லூ கம்பெனியோட CEO தான். அங்கே வந்துட்டு அவனுமே அங்கே வந்து 5 மில்லியனுக்கு அங்கே கேட்டதுமே அங்கே ஒரு அங்கிள் இருக்காரு, அவர் வந்துட்டு விடாமல் அங்கே வந்துட்டு போட்டி போட்டுங்க கேட்டதும் ஹீரோ பார்த்தா அங்கே 50 மில்லியனுக்கு அதை கேட்டுறான். அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவனுமே அதை வாங்கிக்கிட்டு ரொம்பவே எங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். சரி நீ எங்கே வந்துட்டு இருந்துட்டுருக்க, நான் வந்துட்டு உன்னை கடைசியில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அப்படி ஒருவேளை நீ இறந்து போயிட்டேன்னா உன்னோட கல்லறையாச்சும் எங்கே இருக்குது, நான் அதையாச்சும் வந்துட்டு பார்க்கணும், அதை கூட எனக்கு தெரியப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே லில்லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றா. லீ ஃபேமிலியோட அடாப்டட் டாட்டர் தான் போல். என்னப்பா நீ இதை வந்து 50 மில்லியனுக்கு கொடுத்து வாங்கிட்டியாமே, இது ரொம்பவே கம்மி, ஏன்னா வந்துட்டு உன் பெயிண்டிங் வந்து இதை விட அதிகமாக தான் விலை போயிருக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. சரி நீ நீங்கள் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நம்ம 2 பேருமே ரொம்ப நாளாக மீட் பண்ணிக்காமல் இருக்கோமே, நம்மளோட உறவில் வந்துட்டு ஏதோ வந்து பிரிவினை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, ஸோ அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு சொன்னதும் நம்ம 2 பேத்துக்கு நடுவில் என்ன இருந்துச்சுக்கா, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு அவன் கோவமாயிட்டுருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு அந்த லேடி வந்துட்டு, பாஸ் எங்களை மன்னிச்சிருங்க, இதோட ஓனர் வந்துட்டு இதை சேல்ஸ் பண்ணவே விரும்பலையாமா, ப்ளீஸ் நீங்கள் அந்த பைசாவை திரும்ப ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டு அந்த பெயிண்டிங்கை கொடுங்கன்னு சொன்னதும் அந்த லில்லி ரொம்ப கோவப்படுறா. நீங்கள் என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் எங்கே ஓனர் ஆயா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரி அங்கே ஒரு பொண்ணு போகிறத பார்த்துட்டு அவன் பின்னாடியே அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். இந்த ஆர்ட் கேலரியோட பாஸ் வந்துட்டு அங்கே கோப்படுறாரு. நீ என்ன வந்துட்டு வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் சண்டை போடுறா. நீ யாரை கேட்டு வந்துட்டு என்னோட பெயிண்டிங் வந்து சேல்ஸ்க்கு வச்ச, நான் வைக்க சொன்னான்னு சொன்னதுமே, நீ ஆர்ட் கேலரியில் நீ வச்சிருந்தேன்னா அதை சேல்ஸ் தான் வைப்பாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்போ வாங்கியிருக்கவங்க பெரிய ஆளுங்க, நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஷென் அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. ஹலோ மிஸ்டர் லூ அப்படின்றத சொல்கிறா. அதை பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. இவர் தான் வந்துட்டு வாங்கியிருக்கவர், நீ இவர்கிட்ட வந்துட்டு பிரச்சனை பண்ணினா பெரிய வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும், நீ அவங்ககிட்ட சாரி கேளு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ இனிமே சாரி மிஸ்டர் லூன்னு சொன்னதுமே, நீ என்ன தைரியம் தான் அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆளு, நீ அவர் வந்துட்டு பேரை சொல்லி கூப்பிடுவேன், மரியாதையோட பேசுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப மட்டம் தட்டி பேசினதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவனை ஒரு கிக் பண்ணிடுறான். அப்போ அங்கே அவர் வந்துட்டு சாரி கேட்டதுமே, சாரி எதுக்காக ஏன்ட்ட கேட்டுட்ருக்கு, அவட்ட தான் நீ மரியாதை இல்லாமல் பேசுகிறேன், அவட்ட கேளுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவங்கள்ட்ட சாரி கேட்குறாங்க. நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் தான்மா பண்ணிட்டு இருந்தேன் மதர், நீ ரொம்ப குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுற, அதுக்காக தானே ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டுங்க ரொம்ப கோவப்பட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ இத்தனை நாளாக எங்கே போன, எதுக்காக என்னை விட்டுட்டு போன, நீ எதுக்காக வந்துட்டு எதுவுமே என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் அங்கிட்ட போய் பேசும்போது எது நடந்துச்சோ அதை மறந்துட்டு போகிறது தான் பெட்ச் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட பொண்ணு டியான்மே அங்கே ஓடி வந்துடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு அந்த லில்லியுமே அங்கே வந்துடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. நாங்கள் அந்த அசிஸ்டன்ட்மே வந்துட்டு இது உங்களோட காசு நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது எனக்கு இந்த காசு தேவை கிடையாது, எனக்கு இந்த பெயிண்டிங் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த லில்லிக்கு ரொம்ப கோவமாயிட்டு, உன் மனசில் என்ன வந்துட்டு பெரிய வந்துட்டு ஆர்டிஸ்ட் நினைப்போம், பெரிய மகாத்மா மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ விற்கலைன்னா நீ எதுக்காக அங்கே வந்து வச்சேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டு பேசினதுமே, நீ வாய முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டியா, எதுக்காக எங்கள் அம்மாட்ட வந்துட்டு நீ இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாங்க ரொம்பவே கோவப்பட்டுங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு ரொம்பவே ஸ்வீட்டான பொண்ணு மாதிரி இருக்க, நீ வந்துட்டு என்னை வந்து ஹக் பண்ணிக்கிற முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு, நான் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, பட் வந்துட்டு எங்கள் அம்மா ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட வந்து விலகி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு எதுவுமே வேணா நீயே வச்சுக்கோ, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறப்ப அங்கே வேமா வந்துட்டு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு உண்மையை சொல்லு, இந்த பேபி என்னோட தான் சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது லில்லி வந்துட்டு நீ வந்து சொன்னேன்னா உன்னோட பேபியை நான் பெற்று கொடுக்க கூட ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அதான் உன்னோட ஃபேன்ஸே சொல்கிறாளே, நீ அவளை பார்த்துக்கோ, இது என்னோட குழந்தை மட்டும்தான், இந்த விஷயத்தில் நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா.
அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே அங்கே ஆத்திரமாயிருது. அப்போ அந்த லில்லி, நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ சொன்னேன்னா உனக்கு எப்படி பிடிக்குமோ நான் அந்த மாதிரி மாறுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், உனக்கு எனக்கு வந்து நடக்கவிருந்தது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் தான், ஆல்ரெடி வந்துட்டு அது நடக்காதுன்னு நான் எப்பயே சொல்லிட்டேன், உங்கள் அம்மாட்ட நான் வந்து அக்ரிமெண்ட்டுமே அனுப்பிடுறேன், ஜஸ்ட் பார்ட்னர்ஷிப் போதும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாகி போயிடுது. இங்கே ஹீரோ பார்த்தா ரொம்ப கோமாயிட்டு போயிட்டுருக்கான். இத்தனை வருஷம் கழிச்சு என்னை மீட் பண்ணிட்டுருக்கா, ஏதோ ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன தைரியம் இருக்குது? நான் உன்னை வந்துட்டு அவளோட கல்லறையை வந்து தேட சொல்லிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. இதுக்கப்புறம் நீ வந்துட்டு அதை பண்ண வேணாம். அந்த பேபி வந்துட்டு எனக்கு என்னமோ என் குழந்தை மாதிரியே தோணுது. அந்த பேபியை பற்றி எனக்கு விசாரித்து சொல்லு அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே அவங்க அங்கிளை காமிக்கிறாங்க. அந்த அந்த ஆள்கிட்ட போய் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படி நம்ம ஹீரோவும் அங்கே வந்துட்டு ஹீரோயின் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயத்த சொன்னதும், அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவளை நான் வந்துட்டு ரூம்லேயே அடைச்சி வச்சிருக்கணும், வெளியே விட்டதே பெரிய தப்பு அப்படின்றத சொல்கிறாரு. அவளை போய் பிடிச்சி இழுத்துட்டு வாங்க ஏன்ட்டு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரா பண்ண அந்த பெயிண்டிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பிறகு லீஹானை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட, என்னால் தான் திரும்ப நீ போய் அவனை மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற சைட் அவங்க சாரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் எல்லாம் தலையெழுத்துன்னு சைட்டங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்தா டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்துட்டு, நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், டியான் வந்து என்னோட குழந்தை தான், டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. கோவமாயிட்டங்க வந்து செக்கான். அப்போங்க லீஹான் மீட் பண்ண விட மாட்டேன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு அவட்ட பேசணும், மரியாதை நீ வெளியே போன்னு சொன்னதுமே, 6 இயர்ஸாக அந்த பேபியை வந்துட்டு நான் தான் வளர்த்துருக்கேன், ஸோ என் குழந்தை அது, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் இவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு அவனை போட்டு அடித்ததுமே அவனுமே எங்கள் ஸ்டிக் எடுத்து அடிக்க போயிடுறான். இப்போ ஹீரோயின் போது சண்டையை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னதும் இவன் ஸ்டிக்கை பிடிங்க அடித்து அவங்க உடச்சிட்டு, நீ வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்க, நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு லைக் பண்ணிட்டுருக்கேன், நீ எதுக்காக என்னை விட்டு விலகி போயிட்டுருக்க, நீ என் கூட வந்துட்டு பேச வர முடியுமா, நான் உனக்காக வந்துட்டு இந்த காசு வந்துட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அந்த காசை வாங்கி டஸ்ட்பினில் போட்டு கையில் தூக்கி கொடுத்துட்டு, நீயே வச்சுக்கோ போது இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவன் சரி ஓகே நான் உனக்காக வந்துட்டு வெயிட் பண்ணுறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது லீஹானுமே அதுக்கப்புறம் அங்கே கிளம்பிடுறான். ஹீரோயினை பார்த்தா அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே பப்புக்கு தான் போயிட்டுருக்கா. பார்த்தா இந்த லில்லி அங்கே காசை கொடுத்து சில பேர் அங்கே ஏற்பாடு பண்ணுறா நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணுறதுக்காக. ஹீரோயின்ட்டு அவங்க அங்கே போயிட்டு, நீ பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க தெரியுமா, நீ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ட்ரிங்க்ஸை வந்துட்டு குடிக்கணும்னு நினைக்கிறேன், நீ குடிச்சின்னா நாங்கள் விட்டுருவோன்னு சொன்னதும் ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு ஒரு கிளாஸ் மட்டும் குடிக்கிறா. நீ ஃபுல்லாக வந்துட்டு ட்ரிங்கை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்மோக் பண்ணிட்டுருக்கா. நீங்கள் ரொம்ப என்னை டீஸ் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு நல்லது கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே லீஹான் போயிட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ணுறான். அவங்க அப்பா வேறு யாரும் கிடையாது, அந்த ஹீரோயினோட அங்கிள் தான். அந்த ஆளோட நேம் தான் லீ. அந்த ஆள் வந்து ரொம்பவே எங்கள் கோமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அடிச்சிடுறாரு. நீ என்ன தைரியம் தான் அந்த பெயிண்டிங்கை கொண்டு போய் அங்கே வந்துட்டு அந்த ஆக்ஷனில் வச்சிருப்ப, உன்னால தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னதும் அவன் சாரி கேட்குறான். இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த பர்சன் நாங்கள் டச் பண்ண போகும்போது ஹீரோயின் கோவமாயிட்டாங்க, ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஹீரோவுமே வந்துட்டு பயங்கரமாக போட்டாங்க அடிச்சிடுறான். இப்போ உனக்கு தெரியுமா இல்லை எனக்கு ஸ்மோக் பண்ணால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தாங்க. ஃபைட் பண்ண வந்ததுமே போட்டு 2 பேருமே சேர்த்தாங்க அடி பயங்கரமாக வெளுத்து விட்டுறாங்க. நீ வந்துட்டு என்ன லவ் பண்ணினா உனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுமே, நீ எப்படி வந்துட்டு என்ன லவ் பண்ணிட்டுருக்க அப்படின்ற செட் அவள் கேட்குறா. திரும்ப பார்த்தா அவங்கள போட்டு பயங்கரமாக அங்கே அடி வெளுத்து விட்டுட்டு நம்ம ஹீரோட்ட, உனக்கு வந்துட்டு அடிபட்டுருக்கு, போய் நீ வந்துட்டு மெடிசன் போட்டுக்கோ சரியா, நான் இப்போ கிளம்புறேன்னு செட் அவள் போகும்போது வேமா இவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு, இன்னுமே நீ என்ன நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கே, இல்லை எனக்கு அடிப்பட்டதை நினச்சி தான் நான் கவலைப்படுறேன், அப்புறம் ஏன் நீ என்னை விட்டுட்டு போனேன்னு செட் அவன் கேட்குறான். உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நீ என்கிட்ட சொல்லு, நம்ம வந்துட்டு பேசி எல்லாத்தையுமே சரி பண்ணலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் இப்போ லைஃப்பில் மனுஷங்களுக்கு இல்லாத ப்ராப்ளமா அப்படின்ட்டு தான் அவள் கேட்குறா. எல்லாத்தையும் நம்ம தான் சால்வ் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது, இப்போ அடிபட்டுருக்குன்னா நீ தானே மெடிசன் போடணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அங்கே வந்துட்டு அவள் கிஸ் பண்ணதுமே இவனுமே கூட சேர்ந்து ரொம்ப நேரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே தூக்கிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே காசு எல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான். நீங்கள் வந்துட்டு சரி பண்ணிக்கோங்க உங்கள் உடம்பு அப்படின்றத சொல்லிட்டு இப்போ அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்துட்டு படுக்க வச்சுட்டு, நீ வந்துட்டு உட்காரு நம்ம பேசலான்னு சொன்னதுமே, ஐயோ என் தலையெல்லாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு அவன் சொன்னதும், உன் ஆக்டிங்கை ஸ்டாப் பண்ணி நீ நல்லா தான் இருக்க, இத்தனை வருஷமா நீ எங்கே போன, எங்கே வந்துட்டு என்கிட்ட சொல்லாமல் போனேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே நீ எதையுமே மறக்கலையான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இப்போ ஹீரோயின், ஆனால் இன்னுமே நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ பேச்செல்லாம் மாற்றாத, ஒழுங்காக வந்துட்டு கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொன்னதுமே, நீ என்ன லைக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சவங்க வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. உண்மையிலேயே நீ என்னை வந்துட்டு இன்னுமே லைக் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே அவள் ஆமான்னு சொன்னதுமே, அப்புறையே நீ எனக்கு வந்துட்டு ஒரு குட் பை கூட சொல்லாமல் வந்துட்டு விட்டுட்டு போனேன், அன்னைக்கு நைட்டு நான் வந்துட்டு உனக்கு மெடிசன் எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டு உன்னை கொடுத்து சரி பண்ணுறதுக்கு, பட் நீ வந்துட்டு என்கிட்ட
என்கிட்ட ஒரு குட் பை கூட சொல்லாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அன்றைக்கி நைட் போல் அங்கே வந்துட்டு அவங்க லீ தான் கால் பண்ணியிருக்காரு. உன்னை வந்துட்டு குணப்படுத்துறதுக்கு நான் மெடிசன் கண்டுபிடிச்சிட்டேன். பட் நீ வந்து வீட்டுக்கு இப்போ உடனே வரணும், என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னா தான் வந்துட்டு இந்த மெடிசனை கொடுப்பேன்னு சொன்னதுமே ஹீரோயின் அதோட கண்ட்ரோலில் இருக்க விருப்பம் இல்லை. பட் அங்கே உயிரை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிருக்கா. ஆனால் ஹீரோட்ட இப்போ அதை பற்றி அவள் சொல்ல மாட்டா. நம்ம ஹீரோயின் அப்போ சில விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட முடியாது அப்படின்றத சொன்னதும், அப்போ நீ என்கிட்ட எதை பற்றி சொல்லுவேன்னு சொன்னதும், நான் உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன், அதை மட்டும் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்கே அவனை போய் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக லில்லி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறா. நீ எதுக்காக வந்துட்டு இப்படி பண்ணிட்டுருக்க, லில்லியை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த லில்லி வேறு யாரும் கிடையாது, அந்த லீ ஃபேமிலியோட அடாப்டட் டாட்டர் தான். அப்போ அவங்க ரொம்பவே எங்கள் டென்ஷன் ஆகிட்டு பேசினதுமே, அம்மா நான் வந்துட்டு இவ்வளோ லைக் பண்ணலை, நான் இவ்வளோ மேரேஜ் பண்ண முடியாது, ஆனால் ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு ஒரு பேபியுமே இருக்குது, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றதாவே சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. இன்னும் வந்துட்டு குழந்தை பிறந்துருச்சான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே லில்லிட்ட இதுக்கப்புறம் வந்துட்டு பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது, நீ வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொன்னதுமே, நீங்கள் என்ன ஆண்டி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ தூரத்துக்கு உங்கள் பையனை லைக் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியும், ப்ளீஸ் நீங்கள் அவருக்கு சொல்லி புரிய வைங்க, நான் வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து குழந்தையுமே வளர்த்துக்கிறோன்னு சொன்னதும், அம்மா உயிரோடு இருக்கும்போது ஸ்டெப் மதரை வச்சு குழந்தைய வளர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நீ வந்து சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா, கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அவள் ரொம்பவே கோவமாயிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் வந்துட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு குடும்பத்துக்கு நல்லது கிடையாது, உங்களுக்கு பாரு என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. பிறகு அவங்க அம்மா உண்மையிலே தானே குழந்தை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் டிஎன்ஏ எடுத்து கொடுத்ததுமே, நானுமே பேபியை பார்க்கணுன்னு சொன்னதும் கண்டிப்பாக போகலாமான்னு சொல்கிறான். பிறகு இந்த பேபிட்டாங்க அந்த அங்கிள் வந்துட்டு அங்கே வந்து பொருள் எல்லாமே கொடுத்துட்டு விளையாடுறதுக்கு அங்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, அனுப்பி விடுறாரு. வந்துட்டு அவங்க சென் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கே வரலன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ரொம்பவே கோவமாயிட்டு அவளை எங்கே இருந்தாலும் என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயினை போய் அவங்க மீட் பண்ணிட்டு இப்படி வந்துட்டு லீவ் வந்து உங்களை மீட் பண்ணணும், பேபியுமே அங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா அந்த ஆளுக்கு வந்துட்டு அந்த குழந்தைய சுத்தமாக பிடிக்காது போல். உடனே அங்கே மீட் பண்ண போயிடுறா. ஃபைனலாக நீ வீட்டுக்கு வந்துட்டியான்னு சொன்னதும் இது என்னோட வீடு கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஏன்னா உன்னோட அம்மா அப்பா இறந்த பிறகு நான் தானே உன்னை பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் இது உன்னோட வீடு இல்லாமல் என்ன அர்த்தத்தில் நீ பேசிட்டு இருக்க, நீ எதுக்காக நேற்று ஃபுல்லாக வீட்டுக்கு வரல, திரும்ப அவனை போய் ஏன் மீட் பண்ண, அந்த டெவிலுக்கு வந்துட்டு கூட சேர்ந்து இருந்து குழந்தை வேற பெற்று வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் அது ஒன்றும் டெவிலோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கா. எனக்கு என்ன உண்மை தெரியாதா, அது லூக் பிறந்த குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கோவப்படுறாரு. நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லைக் பண்ணிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு நீ வேறு ஒருத்தையும் கூட போய் இருந்து குழந்தை வந்து பெற்று வச்சிருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, உங்களுக்கு வந்து இப்படிலாம் பேசுறதுக்கு அசிங்கம் இல்லையா, நீங்கள் வந்துட்டு என்ன வந்து உங்கள் கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினச்சிங்க, அதனால தான் இப்படிலாம் நடந்துச்சின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு என் மேலே பாசமாக இருந்தீங்கன்னா அப்புறம் ஏன் நீங்கள் வந்துட்டு எனக்கு பாயசம் கொடுத்து கொலை பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னதுமே, ஆனால் அது வந்துட்டு நீ வந்து பண்ண தப்பால தான், நீ எப்பயுமே என் பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு நீ ஆட்டம் போட்டுட்டு இருந்த, நான் வந்துட்டு உன்னை அப்ராடுக்கு படிக்க அனுப்பி வச்சு அங்கே வந்து ஸ்டூடியோலாம் நான் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தேன், நீ பெயிண்டிங் எல்லாமே வந்துட்டு வரைஞ்சி நல்லா வந்துட்டு பெரிய ஆளாவன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ அதெல்லாமே விட்டுட்டு இப்போ வந்துட்டு பெயிண்டிங் பண்ணுறதே வந்து விட்டுட்டு சும்மா சுற்றிட்டு இருக்க, நீ பெயிண்டிங் பண்ணும்போது பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்ப தெரியுமா, உன்னோட அம்மா மாதிரியே பார்க்க இருப்ப அப்படின்றதா இருந்தாலும் சொல்கிறாரு. ஆனால் நீ வந்துட்டு இப்போ அதெல்லாமல் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு கொடுத்த பெயிண்டிங்கை நான் இப்போ வரைக்குமே சேஃப்டியாக வச்சுட்ருக்கேன், நீ எதுக்காக இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் இது வந்துட்டு தேவையில்லாத நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் நினைக்கிறது எப்பயுமே நடக்காதுன்னு சொன்னதோ அந்த ஆளை அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்கல, நான் கண்டிப்பாக என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அப்போங்க லீஹான் வந்து அப்பா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அவளை போட்டு அடிக்காதீங்க, அவன் நேற்று நைட்டு என் கூட தான் சேர்ந்து இருந்தான்னு சொன்னதும் என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரியா தெரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரொம்ப கோவப்படுறாரு. அவன் நீட் பண்ணிட்டு அப்பா நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து ஷென்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, நான் அதை வந்துட்டு மேரேஜ் பண்ண ஆசைப்பட்றேன், சின்ன வயசுலேருந்தே அவளை லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு இன்னுமே ரொம்ப கோவமாயிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் கேட்கும்போது, அப்பா நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே உங்கள் கண்ட்ரோல் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அதனால தான் லில்லியை போர்ஸ் பண்ணுறீங்க அங்கே லூ வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்காக, அவன் வந்துட்டு மேரேஜ் பண்ண மாட்டான் எப்போ வரைக்கும்னா ஷென் வந்துட்டு வேற ஒருத்தவங்களும் மேரேஜ் பண்ணுற வரைக்குமே. ஸோ வந்துட்டு நான் பேசாமல் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அவன் வேற வழி இல்லாமல் அவ்வளோ மேரேஜ் பண்ணி தானே ஆகணும், எல்லாமே அப்புறம் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும்லன்னு சொன்னதும் நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க தெரியுமா, உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதே தான் உனக்கும் பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப பெரிய மனுஷனாக வளர்ந்துட்டியோன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் தான் ஆசைப்படுறேன், ஷென் வந்துட்டு நம்ம வீட்டிலே இருக்கணும், நம்ம கூட இருக்கணும்னா இதான் ஒரே வழி, நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொன்னதும் நானுமே அதை தான் ஆசைப்படுறேன், ஸோ வந்துட்டு அதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உங்கள் அம்மா மாதிரி தான் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது எங்கள் அம்மா அப்பாவை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கே தகுதி கிடையாது, அவங்களோட சாவுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே இவ்வளோ நாள் நான் உன்னை வந்துட்டு உயிரோட வச்சிருக்கேன் பார்த்தியா, அதுக்கு நீ எனக்கு தேங்க்ஃபுல் தான் பண்ணணும், இதுக்கப்புறம் நீ வந்துட்டு எங்கேயுமே போகக்கூடாது, இப்பயாச்சும் உண்மையை சொல்லு, நேற்று நைட் எங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதும் லூவோட சேர்ந்துன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு ரொம்பவே கோவமாயிட்டாங்க. லீஹான போட்டு இருந்தாலும் அடிச்சுட்டு 2 பேருமே வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகாதீங்க, உங்களுக்கு வெட்டிங்க்கு நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோயின் வீட்டில் இருக்கும் போது அப்போ அங்கே லில்லி வந்து பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டு
கோவப்படுறா, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பார்த்து பேசு. அவள் வந்துட்டு என்னோட ஃபியான்சி அப்படின்றத அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எப்போ உன்னை அப்பா கூப்பிட்றாருன்னு சொன்னதும் அங்கே மீட் பண்ண போனதுமே அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு அங்கே வந்துட்டு அவளை போட்டு அங்கே அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. வந்துட்டு உன்ட்ட என்ன சொன்னேன், நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து அவனை கரெக்ட் பண்ணி எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணுன்னு சொன்னா இல்லையா, நீ வந்துட்டு ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லை, எவ்வளோ நாள் ஆகிப்போச்சு, ஷென்னை மறைச்சி வச்சுமே நீ இவ்வளோ நாள் வந்துட்டு அவனை ட்ரை பண்ணி மேரேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான். நான் என்ன பண்ண முடியும், எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ட்ரை பண்ணியுமே முடியலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆள் அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஷென் தான் சொன்னதும் கோவப்பட்டு அடிச்சு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, என்ன தைரியம் தான் நீ அவளை வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருப்ப, உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு தகுதி இருக்கு அவளை பற்றி பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு அடிச்சதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே கோவமாயிட்டு இருக்கு ஹீரோயின் மேலே. எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ தூரத்துக்கு எதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிடுச்சுக்கா. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். பட் அந்த இடத்துல அவள் வரல, ரொம்ப நாளாச்சு அவன் இந்த பப்புக்கு வந்துன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கா. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் இதை பற்றி எங்கள் விசாரிக்க சொன்னதுமே பாஸ் அவங்க வந்தே ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுமே எனக்கு எப்படியாச்சும் வந்துட்டு அவளை மீட் பண்ணி ஆகணும், நீ என்னமாச்சும் பண்ணுங்க, எல்லா இடத்துலையுமே அவளை தேடி கண்டுபிடிச்சி லொக்கேஷனை கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு அம்மாவும் பையனுமே சேர்ந்து மேரேஜ் ஆஃபீஷியலாக வந்துட்டு அங்கே வேணான்னு சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் இந்த விஷயத்த சொன்னதுமே அப்போ அவங்க அந்த லீவ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, நம்ம எல்லாம் சேர்ந்து தானே முடிவெடுத்தோம், திடீர்னு நீங்கள் இப்போ வேணான்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் இப்போ வந்துட்டு என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கள் கூட நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா லீ ஃபேமிலியை வந்துட்டு எங்கள் லெவலுக்கு கொண்டு வந்துடலான்றதுக்காக பண்ணுறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் நார்மல் தான், பிள்ளைங்களுக்கு பிடிக்கலன்னா ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா லீஹான் நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே இவங்க 2 பேத்துக்கு நான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இது எப்போன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேணா இந்தாங்க இந்த காசு வந்துட்டு வச்சுக்கோங்க காம்பன்சேஷனா, எங்களை விட்டுங்க ஆளை சாமின்னு சொல்லிட்டு அவங்க பேசி ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஹீரோக்கானா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, அவன் கூட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காளேன்னு. நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு வாயை மூடிட்டு நான் வந்துட்டு சொல்கிறத மட்டும் அமைதியாக கேளு, என் பின்னாடி நீ வான்னு சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன வேலை பண்ணிட்டுருக்கீங்க, அவள் சென் ஃபேமிலியோட பொண்ணு தானே, இவ்வளோ எதுக்காக ஒழுங்காக கண்ட்ரோலில் வச்சுட்ருக்கீங்க, ஏன் நீங்கள் பண்ணுற இந்த வேலையெல்லாம் வந்துட்டு வெளியே தெரிஞ்சிருமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அந்த ஆளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே நோஸ் ஆயிடுச்சுக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ நீ வந்துட்டு எதுக்காக வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு எனக்கு மட்டும் தான் சொந்தம், நீ இவ்வளோ நாளாக வந்துட்டு என்னை சீட் பண்ணிவிட்டு எங்கேயோ வந்துட்டு செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன், ஆனால் இப்போ வரைக்குமே நான் உன்னை ரொம்ப லவ் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீ எனக்கு பதிலுக்கு என்ன கொடுக்குற, என்னை வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு மோசமாக ட்ரீட் பண்ணி என்னை டார்ச்சர் தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவனை கேட்டுட்டு ஹீரோயினுமே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அவனுங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. பிறகு இவங்க வந்துட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசினதுமே நம்ம இதெல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு அவர் சொன்னதும் எதுக்காக பேசக்கூடாது, ஷென் ஃபேமிலி வந்துட்டு டாப் லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி, நீ வந்துட்டு அவங்க கம்பெனியை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணி இப்போ அவங்க பொண்ணையுமே வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சுருக்க, அந்த பொண்ணு பார்க்க அவங்க அம்மா மாதிரியே இருக்கா, நீ வந்துட்டு அதுக்காக தானே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதே விஷயத்தை தான் நம்ம ஹீரோயின்மே அங்கே ஹீரோட்ட சொல்லிட்டுருக்கா. எங்கள் அம்மாவும் அப்பாவுமே லவ் மேரேஜ் தான், ஆனால் வந்துட்டு இந்த அங்கிளுக்கு வந்துட்டு அம்மா மேலே வந்துட்டு லவ் இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணாமல் விடவுமே இவர் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியில் ஷென் கம்பெனியை வந்துட்டு பேங்க்ராப்ட் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டேக்கா. என்ன விஷயம்னா அங்கே வந்துட்டு மெடிசன்லாம் தயாரிப்பாங்க போல் அவங்க கம்பெனி. ஸோ இந்த ஆளுமே அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே தப்பான மெடிசன்லாம் அவங்க ரெடி பண்ணி அது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு கலந்து விட்டுருக்காரு எல்லாத்துலேயுமே. ஸோ இதனால் கேன்சர் வந்ததுமே இவங்க இப்படி தான் ஃபேக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பழி விழுந்து அங்கே பேங்க்ராப்டாக இருக்குது. அதே டயத்தில் அவங்க போன அங்கே காருமே ஆக்சிடென்ட் ஆகி 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. இந்த பிள்ளை மட்டும் தனியாக அனதையாக நிற்கும் போது இந்த ஆள் பாசங்காட்டுற மாதிரி இங்கே வந்துட்டு தூக்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ வரைக்குமே நம்ம ஹீரோயின் அந்த ஆளோட கண்ட்ரோலில் தான் இருந்துட்டுருக்கா. எனக்கு இது வந்துட்டு எப்பயோ தெரியும், பட் நான் அந்த ஆளோட அகிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே ரீசன் அதுக்கான வந்துட்டு எல்லா எவிடன்ஸுமே கண்டுபிடிச்சி அந்த ஆளை பனிஷ் பண்ணணும் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோ அந்த ஆளோட பவரை விட என்னோட பவர் ரொம்பவே பெருசு, நீ பேசாமல் வந்துட்டு என்னை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அது தேவை கிடையாது, நானே அந்த ஆளுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ உனக்கு நான் அதுக்கு எல்லா விதத்துலேயுமே சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட அம்மா இதெல்லாம் பண்ணது நீ தான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் மீடியாஸை வச்சு எதுவுமே வந்து வெளியே வர விடமா வச்சுருக்க, இது எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க.
பிறகு இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே கிஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்துட்டு எப்பயுமே நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது இவளை பார்த்தா அவங்க 2 பேருமே எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே அவங்கிட்ட நம்ம ஹீரோயினை பற்றி மோசமாக பேசினதுமே வார்த்தைகளை பார்த்து பேசு அவள் என்னோட ஃபியான்சைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு உனக்கு வந்துட்டு எப்படி இருந்தாலும் யாரும் கவலை கிடையாது எனக்கு தெரியும் யார் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் பேசிட்டு இன்னுமே வந்துட்டு மோசமாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம லீஹான் பார்த்தா அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்துருக்கான். அதனால் அவளை அங்கேருந்து வந்துட்டு போக சொல்லிடுறான் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. பிறகு அவங்க வந்துட்டு உள்ளே போய் இங்கே வந்துட்டு எங்கே வந்துட்டு வேலை முடிஞ்சிச்சா வரையான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது அவங்க 2 பேருமே விளைக்கிறாங்க. பிறகு உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்கான், ஹீரோயினை காணோம். பிறகு அங்கே லீட்டை போய் இப்படி ஷென்னை வந்துட்டு காணப்பான்னு சொன்னதுமே அந்த ஆள் போட்டு பயங்கரமாக அடி வெளுத்துட்ருக்காரு. உன்னால தான் இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்னென்னா ஹீரோட அம்மா இந்த மேரேஜை நீங்கள் வந்துட்டு வேணான்னு விடலைன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயத்த மீடியாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. உன்னால் இத்தனை வருஷம் ஆகி ஒரு மேனை வந்துட்டு கரெக்ட் பண்ணி வந்துட்டு செடியூஸ் பண்ணி மேரேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சவங்க ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. அவர் ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு சொன்னதும் என்னோட மெடிசன்லாம் இதுக்கப்புறம் ஓமையில தான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. அப்போங்க நம்ம லீஹானும் ஹீரோயின் வந்துடுறாங்க. பிறகு வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போனவையுமே அங்கே அவளை போட்டு பயங்கரமாக அடித்தாங்க, டார்ச்சர் பண்ணிட்டு நீ வந்துட்டு எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லை, இதுக்கப்புறம் நீ இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் ப்ளீஸ்ப்பா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுறேன், என்கிட்ட இன்னொரு பிளானுமே இருக்குது அப்படின்றத சொல்கிறான். உன் பிளானை தூக்கி குப்பையில் தான் போடணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு ஒரு மெடிசன் அங்கே வந்துட்டு வாயில் ஊற்றி விட்டதுமே தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்க, நான் வந்துட்டு சாக விரும்பலன்னு சொன்னதும் நீ வந்துட்டு உடனேலாம் செத்து போயிட மாட்டேன், கவலைப்படாத, நீ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாவன்னு சொன்னதும் அவங்க பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுறேன், தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு இப்படி மிஸ்டர் லூ வந்துட்டு கீழே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆளுமே அங்கே போனதுமே என்ன விஷயம்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது என்னோட பேபி யானை நான் மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும் அதை எப்படி உங்கள் குழந்தை இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு போய் பேசிகிட்டு இருக்கீங்க நல்லாவே தெரியும், ஸோ என்னோட குழந்தை எப்படி வந்துட்டு கூட்டிகிட்டு போகணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு பேசினதும் மிஸ்டர் லூ நீங்கள் வந்துட்டு பெரிய பணக்காரராக இருக்கலாம், அதுக்காக வந்துட்டு அடுத்தவங்க வீட்டில் வந்துட்டு இப்படி வந்து ரவுடித்தனம் பண்ணுறது நல்லது கிடையாதுன்னு சொல்லும்போது நீங்கள் என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் வந்து பண்ணணுன்றதுக்காக தானே அவளை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் டீலவே நான் கொடுக்குறேன், என் குழந்தைய நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்றத சொல்கிறான். இல்லைனா நான் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணுமோ அப்படி பிடிச்சிக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் டீலை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே குழந்தையுமே கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. இதான் உன்னோட அப்பான்னு சொல்லிட்டு அங்கே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அப்பான்னு சொல்லிட்டு அங்கே போய் ஹக் பண்ணிக்கிறா. நான் இப்போ வந்துட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போக போகிறேன் கூட ஷெனையுமே தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு இருந்தாலும் ரொம்ப கோவமாயிட்டு உங்கள் லிமிட்டை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் நான் என்ன வந்துட்டு இப்போ தப்பாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆரோ கேட்குறான். அவனுக்கு வந்துட்டு இன்னுமே மேரேஜ் ஆகலை, இந்த வீட்டில் இருக்க தேவை கிடையாது, ஏன் கூட வந்து இருக்கலாமே அப்படின்ற சொன்னதும் நான் அப்படி அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்னை கூட்டிகிட்டு போகிறத யார் ஸ்டாப் பண்ணுறாங்க பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் உன் கூட சேர்ந்து என்னால் வர முடியாது அப்படின்றத சொல்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. பட் ஹீரோயின் வந்துட்டு ஏதோ பெரிய பிளான் பண்ணியிருக்கா போல், ஸோ அதுக்காக தான் அங்கே வந்துட்டு ஆக்டிங் பண்ணதும் அவனுக்குமே புரிஞ்சுக்குது. சரின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகும்போது இந்த ஆளுக்கு பார்த்தா அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு, நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு போகலன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு ஹாப்பியாக இருக்காரு. வீட்டுக்கு அவங்க கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோட அம்மா அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு பேத்தியை பார்த்துட்டீங்க பாரு உனக்காக நான் எவ்வளோ கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அம்மா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அவள் சின்ன பிள்ளை அப்படின்றத சொன்னதும் என்ன வந்துட்டு சின்ன பிள்ளையாக இருந்தா என்ன, அவள் பெருசான பிறகு எல்லாமே அவளுக்கு தானே, அது எல்லாமே வந்துட்டு அவள் வந்து இப்போ சைன் பண்ணி கொடுத்தா அவளுக்கே சொந்தமாயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை டியான் வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது பாட்டி, இது எல்லாத்தையும் நீங்களே பத்திரமா வைங்க, பெரிய பொண்ணான பிறகு எனக்கு கொடுங்க, பணத்தை மேலே ரொம்ப ஆசைப்படக்கூடாது, அது நம்ம வாழ்க்கையை வந்துட்டு அழிச்சிருன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு என் பொண்ணு அறிவாளியாக இருக்கா அப்படின்றத அங்கே சொல்கிறான். சரி ஓகே இவளோட அம்மாவை எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேறு யாரும் கிடையாது அது ஷென் தான் சொன்னதும் அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஷென் ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஏதோ வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கா அந்தால பிடிக்கிறதுக்குன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நம்ம எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அந்த திட்டத்தில் வந்துட்டு நல்ல வெற்றி அடையணுன்றதுக்காக அந்த ஆளுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. பிறகு ஹீரோயினை போட்டு இந்த ஆள் அடித்து டார்ச்சர் பண்ணுறாரு. எனக்கு என்ன வந்துட்டு உன் ஐடியா தெரியாதா, நீ தானே அவனை வர வச்சு உன்னோட குழந்தை இங்கேருந்து சேஃப்டியாக அனுப்பி வச்சுருக்க, ரெண்டாவது நீவே பின்னாடி ஓடி போயிடலான்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு உன் மைண்ட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெரிய விஷயமா தான் தோணிட்டுருக்கோ அப்படின்றத சொல்கிறா. உன்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இறந்து போகிறதுக்கு தான் வந்துட்டு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் என் பேரண்ட்ஸை பற்றி பேசினேன்னா கண்டிப்பாக நான் வந்து உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு அப்படியா நீ எனக்கு கொண்டு இந்த கத்தியை பிடி குத்தி கொலை பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கத்தியை தூக்கி போட்டுட்டு இப்படி கிடையாது நீ பொறுத்திருந்து பாருன்னு சொல்கிறா.
அப்பாங்க இவளை எங்கேயுமே விடாதீங்க, அடைச்சி வைங்க, வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணுங்க மேரேஜுக்கு அப்படின்றத அந்த ஆள் சொல்கிறாரு. பிறகு லீகா நாங்கள் நம்ம லில்லியை தான் போய் மீட் பண்ணுறான். அவள் வந்துட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது உன்னை காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட என்ன மெடிசன் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு உங்கள் அப்பா தானே வந்துட்டு அவர், நீ வந்துட்டு எப்படியாச்சும் சொல்லி என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கெஞ்சிட்ருக்கா. அந்த ஆள் வந்துட்டு ஒரு சரியான டெவில். அந்த ஆளுக்காக நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணி கொடுக்கல, ஆனால் இப்படிலாம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணதும் அந்த ஆள் எப்போ வந்துட்டு மனுஷங்களை மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கான், அவனே வந்துட்டு ஒரு மிருகம் தானே அப்படின்றத சொல்லிட்டு கோவமாயிட்டு நீ அந்த ஆளை வந்துட்டு பழி வாங்கணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். பிறகு இங்கே வந்து வெட்டிங்குமே அங்கே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயின் சூப்பராக அங்கே கிளம்பி விழா. அதை பார்த்துட்டு அந்த ஆள் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, இதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலியோட நீ மெம்பர் ஆயிடுவா அப்படின்றத சொல்கிறாரு. நான் வந்துட்டு ஆளே இல்லைங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு இப்போ அவன் இல்லாமல் போனால் என்ன, இதுக்கப்புறம் வந்துட்டு நானே இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே மேரேஜ் பண்ணிக்கிறத போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே என்ன அசிங்கமே இல்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்காரு, பொண்ணு வயசில் இருக்க பொண்ணை போய் மேரேஜ் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அதை பார்த்துட்டு அந்த ஆள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னோட பிள்ளையோட அம்மாவை நான் கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன், அதை ஷெந்தான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, கல்யாணத்தை கெடுக்காமல் இங்கேருந்து போயிருன்னு சொல்லும்போது நீ வந்துட்டு எவ்வளோ வந்து திருட்டு வேலை பண்ணியிருக்கன்றது எங்களுக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு இப்போ வரைக்கும் பண்ண எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எவிடன்ஸ் தானே இப்போ கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பையன் அங்கே வந்துட்டு லில்லியை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அவங்க பையனை பார்த்துட்டு அந்த ஆள் ஷாக் ஆகி போயிட்டு நீ என் பையனாக இருந்துட்டு நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அப்போ எனக்கு வந்து நான் வந்துட்டு இவரோட அடாப்டட் பொண்ணு, ஆனால் இவர் வந்துட்டு எனக்கு கேன்சர் மெடிசனை கொடுத்துட்டு இப்போ எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்ற விஷயத்த அவ சொல்கிறா. இதெல்லாம் போய் எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட பழிய போட்டுட்ருக்காங்கன்னு சொன்னதுமே நான் அப்போ லீகான்னு சொல்கிறான் அதுக்கு நான் தானே வந்துட்டு சாட்சி அப்படின்றத சொன்னதும் அந்தாலும் ஒரு பைத்தியம் மாதிரி அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் நீ பண்ண பாவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ போட்டு காமிச்சிடுறா. லில்லியை போட்டு அடிச்சாங்க அந்த மெடிசன் கொடுத்தது எல்லாத்தையுமே. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு, நல்லவன் நடிச்சு இப்படியா பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோவோட அம்மாவுமே வந்துட்டு இந்த ஆள் வந்துட்டு இப்படி தான் மெடிசன் ரெடி பண்ணியிருந்தான், ஸோ அந்த மெடிசனை கொடுத்து எல்லாரையுமே வந்துட்டு கேன்சர் வர வச்சு அது மூலமாக வந்துட்டு இவன் பணம் சம்பாதிக்கலான்னு ஐடியா பண்ணான். பட் ஆனால் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மாட்ட வச்சு ஷென் ஃபேமிலியை பேங்க்ராப்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு இவன் கொலையுமே பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதும் அந்த ஆள் ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ எனக்கு எதிராகவே கூட சேர்ந்து இருந்துட்டு துரோகம் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் உனக்கு ஒரு பெயிண்டிங் வந்துட்டு கிஃப்டாக கொடுத்தனே அது என்ன நினச்சிட்டு இருக்கா, அதில் வந்துட்டு சிசிடிவி கேமரா இருந்துச்சு, அது எப்பயுமே உன்னை வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்துச்சு நீ பண்ணுற ஃப்ராடு வேலை எல்லாத்தையுமே, அது எல்லா எவிடன்ஸுமே எங்ககிட்ட இருக்குது, நீ இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாதுன்னு சொன்னதும் அந்தால் ரொம்ப கோவமாயிட்டு கத்தி எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு வெட்ட போகிறான். பட் அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அடிச்சு அங்கே பிடிச்சி அந்தாலும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. இப்படியே வந்துட்டு இங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை என் கூட நீ வான் சைட்டை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நம்ம லீஹா நீ எப்பயுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அவனோட சேர்ந்து அப்படின்ற சைட்டு அவளுக்கு அங்கே வாழ்த்துக்கள்லாம் சொன்னதும் அவளுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. பேத்தியும் பாட்டியுமே சேர்ந்து கம்பெனி எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தாங்க ஹனிமூன் ட்ரிப்காக போயிட்டாங்க போல். பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் இப்படி லில்லியும் அங்கே லீகான் தான் சேர்ந்து அந்த கம்பெனி எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காங்கன்ற விஷயத்த சொல்கிறா. பிறகு டெஸ்ட்டு அவளுக்கு வாமிட்டிங்காக வந்துட்டுருக்கு. டெஸ்ட் எடுத்து பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இது நடக்கிறது தானேப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.